ஹை டெலிவர்ஸ் டாட்டா என்னதான் இந்தியாவோட பெரிய கார் மேனுஃபேக்சர் இருந்தாலுமே ஆட்டோமொபைல்ஸில் சேஃப்டியை தவிர அட்வான்ஸ் லெவலில் அவங்களால அடிஷ்னலாக சீனாவை கம்பேர் பண்ணும்போது எதுவுமே அவங்களால கொடுக்க முடியல. அது காரணம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் சொன்ன நம்புவீங்களா? ஆனால் அதோட ரீசனாக வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். அண்ட் சீனாவில் ஆட்டோமொபைல்ஸோட நெக்ஸ்ட் லெவலோட சில வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். BYD Li Auto இது பார்த்திங்கன்னா சீனாவோட ஒரு பெரிய ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். இதில் பார்த்திங்கன்னா 3 வீல் டிரைவிங் கொடுத்துருக்காங்க 4 வீல் காரில். அண்ட் சேம் இது பார்த்திங்கன்னா BYDயோட லெப்பர்ட் மாடல். இந்த மாடலில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேரலல் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அதுபோல் சில மாடல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெஸ்டர் கண்ட்ரோலில் டோர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சில வெஹிக்கல்ஸில் கீழே பின்னாடி டிக்கி ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா காலை நீங்கள் மூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகும். அது டாப் எண்டில் தான் இருக்குது. பட் வெஹிக்கல் சீரிஸில் பார்த்திங்கன்னா அவங்க மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கல்ஸுமே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ இருக்கிற நம்ம மகேந்திரா 700 சீரிஸில் பார்த்திங்கன்னா செமி ஆட்டோ பைலட் இருக்குது. பட் ஆட்டோ பைலட்டை ஆட்டோமொபைல்ஸில் கொண்டு வந்த ஃபஸ்ட்டு கார் கம்பெனி பார்த்திங்கன்னா டெஸ்லா தான். அப்படி இருக்கும்போது சீனாவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் வெஹிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோ பைலட்டோட ஆட்டோ பார்க்கிங்னு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் BYDயில் இந்த ஸ்போர்ட் வேரியன்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கிற ஃபீச்சரே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகும். அந்தளவுக்கு சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. சேம் அதே மாதிரி BYDயில் அடுத்த சீரிஸ் நான் லெப்பர்னு ஒன்று சொன்ன பாருங்கள், அதுவும் அதே தான். மினி சப்மரீன் மாதிரியே அதுவும் ஒர்க் ஆகும். தண்ணிக்குள்ளேயும் ஓட்டிக்கலாம், ரோட்லேயும் ஓட்டிக்கலாம், 2-in-1 டிரைவ். இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸ் கம்பெனிஸுமே அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி R&D பண்ணி ஆட்டோமொபைல்ஸில் அட்வான்ஸாக போயிட்டுருக்காங்க. அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த BYD கார் கம்பெனி இருக்குதுல்ல, அவங்க மட்டுமே 1 லட்சத்துக்கும் அதிகமான பேட்டன் ரைட்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் எந்த நாடு எதை கண்டுபிடிச்சாலுமே அது அவங்க பேட்டர்னு கீழே தான் வரும். அதை அப்கிரேட் மட்டும் தான் பண்ண முடியும், பேட்டன் ரைட்ஸ் வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது. சரி, விஷயத்துக்கு வருவோம். சரி, அதுக்குன்னு ஆட்டோமேஷன் வராதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான் காரணம். நான் ஏன் சொன்னேன்னு தெரியுமா? இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா சுய சிந்தனை சார்ந்த ஒரு பகுத்தறிவு அவங்கக்கிட்ட சுத்தமாக கிடையாது. அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ ரீசனாக அந்த இன்சிடென்ட்டே சொல்கிறேன். கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக மழை பெஞ்சனால ஃப்ளட்னால எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு எக்ஸஸாக இருக்கிற தண்ணியை அவங்க திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கு இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணாங்க பாருங்கள். அவங்க அண்ணன் போய் கையில் பிடிச்சிட்டு வந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறானுங்க. இவங்களை வச்சு என்ன பண்ண முடியும்? இவங்களை வச்சு எப்படி ஒரு இனோவேஷன் இந்தியா உருவாக்க முடியும்? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.